அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 17 மேற்கணக்கு நூல்கள். அதில் என்னென்ன பார்க்க போகிறோன்னா, 8 தொகை 10 பாட்டு. இந்த 2 நூல்களை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்களில் அட்டவணை 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஐங்குறுநூறு, குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை, புறநானூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல். இப்போ அகம்புறம் அப்படின்னு 3 வகையாக இருக்குது. அதனால் அகம்புறம் அப்படின்னா என்னென்னா, அகம் அப்படிங்கிறது இல்லறத்தை குறித்து எழுதப்பட்ட பாடல்களை கொண்ட நூல். புறம் அப்படிங்கிறது போர், வீரம் அதை பற்றி சொல்லக்கூடிய பாடல்களில் இருக்கக்கூடிய நூல்கள். இதுதான் அகம்புறம் அப்படின்னு பிரித்து வச்சுருக்காங்க. இப்போ ஐங்குறுநூறில் பார்த்திங்கன்னா 500 பாக்கள் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்க பாக்கள் எத்தனைனா 498. அதோட அடி வரையறை என்னென்னா 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டது. குறுந்தொகை பார்த்திங்கன்னா 400 பாக்கள் இருக்குது. பாக்கள் அப்படின்னா பாடல்கள். 400 பாடல்கள் மொத்தம். அதோட பாடல்கள் எண்ணிக்கை வந்து 400. நமக்கு கிடைத்திருக்க பாடல்கள் எண்ணிக்கை 400. அடி வரையறை பார்த்திங்கன்னா 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டு பேரெல்லை. அது பெரிய எல்லை அப்படிங்கிறது தான் பேரெல்லை அப்படிங்கிறோம். பேரெல்லை கொண்டது. நற்றிணை வந்து 400 பாக்கள் இருக்குது. நமக்கு கிடைத்திருக்கிறது 400 பாடல்கள். அடி வரையறை பார்த்திங்கன்னா 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரெல்லையும் கொண்டது. அகநானூறு பார்த்திங்கன்னா 400 பாக்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. 400 பாடல்களும் கிடைச்சிருக்கு. அடி வரையறை பார்த்திங்கன்னா 13லேருந்து 31 வரை அடி வரையறை கொண்டது. அதாவது 13 அடி சிற்றல்லையும் 31 அடி பேரெல்லையும் கொண்டது. கலித்தொகை பார்த்திங்கன்னா 150 பாடல்கள் இருக்குது. 150 பாடல்களும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் அடி வரையறை நமக்கு குறிப்பிடப்படலை. இப்போ புறநானூறு பதிற்றுப்பத்து ரெண்டும் பார்த்திங்கன்னா புறம் பற்றிய பாடல்களை கொண்டது. புறம்னா என்னென்னா போர், வீரம் இதை பற்றி சொல்கிறது தான். இப்போ புறநானூரில் வந்து மொத்தம் 400 பாடல்கள் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா 398 பாடல்கள் கிடைச்சிருக்கு. அடி வரையறை பார்த்திங்கன்னா 4 அடி சிற்றல்லையும் 40 அடி பேரெல்லையும் கொண்டது. பதிற்றுப்பத்து பார்த்திங்கன்னா 10, அதாவது 100 பாடல்கள் இருக்குது. அதோட பாடல்கள் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 100 பாடல்கள் கிடச்சிருக்கு. இதில் வந்து என்னென்னா குறுந்தொகை, நற்றிணை, அகநானூறு, கலித்தொகை, பதிற்றுப்பத்து எல்லாமே அதில் எழுதிய பாடல்கள் எல்லாமே முழுமையாக நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ பதிற்றுப்பத்தோட அடி வரையறை பார்த்திங்கன்னா புறநானூறும் பதிற்றுப்பத்தும் ஒரே வரையறை தான் கொண்டு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 4 அடி சிற்றல்லையும் 40 அடி பேரெல்லையும் கொண்டிருக்கு. இப்போ அகம்புறம் ரெண்டும் கலந்த ஒரு நூல் என்னென்னா பரிபாடல். அகம்னா இல்லறம், குடும்பம், தலைவன், தலைவி, காதல் இதை பற்றி சொல்கிறது இல்லறம். புறம் அப்படிங்கிறது போர், வீரம். இது ரெண்டையுமே கலந்தே சொல்கிற ஒரு நூல் அப்படின்னா பரிபாடல். பரிபாடல்ங்கிறது ஒரு இசை நூல். தமிழ்நாட்டு அதாவது எல்லா நூல்களுக்கும் முற்பட்ட ஒரு நூல் முதல் இசை நூல். அதில் பாடல்கள் எத்தனைன்னா 70. நமக்கு கிடைச்சிருக்கு 22 பாடல்கள் தான் கிடைச்சிருக்கு. அடி வரையறை பார்த்திங்கன்னா 25 அடி சிற்றல்லையும் 40 அடி பேரெல்லையும் கொண்டிருக்கு. இப்போ அட்டவணை 2 பார்த்திங்கன்னா அது அதாவது நூல்கள், அது தொகுத்தவங்க, தொகுப்பித்தவர் யார், வாழ்த்து பெற்றவங்க யார் அப்படிங்கிறது. வாழ்த்து பெற்றவர் அப்படின்னா யாரை வாழ்த்தி பாடுறாங்க அப்படிங்கிறது. யாரை வாழ்த்தி யார் வாழ்த்தி பாடுறாங்க அப்படிங்கிறது தான் வாழ்த்து பெற்றவர், வாழ்த்தியவர். இப்போ நற்றினை தொகுத்தவர்னு வந்து நமக்கு யாருன்னு தெரியலை. தொகுப்பித்தவர் அப்படிங்கிறதுனா பன்னாடு தந்த மாறன் வழுதி. வாழ்த்து பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமால். அவரை யார் வாழ்த்தி பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அதாவது வாழ்த்து பெற்றவர் அப்படின்னா கடவுள் வாழ்த்துன்னு ஒன்று எல்லா நூல்களையும் முதலாக எழுதியிருப்பாங்க. கடவுள் வாழ்த்துன்னு அந்த கடவுள் வாழ்த்தை வந்து யார் பாடியிருக்காங்க, எந்த கடவுளை நினச்சி பாடியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அடுத்து குறுந்தொகை தொகுத்தவர் வந்து உப்பூறுகுடி பிலார். அது தொகுப்பித்தவர் வந்து பூரிக்கோ. இப்போ வாழ்த்து பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகன். வாழ்த்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். இப்போ ஐங்குறுநூறு இதை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யானை கட்சியின் மாந்தரஞ்சேரல் இருப்போரை. வாழ்த்து பெற்றவர் யாருன்னா சிவன்.
வாழ்த்தியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். பயிற்று பெத்து தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல, தொகுத்தவர் யாருன்னு தெரியல, தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. ஆனால் கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை வாழ்த்திருக்காங்க அப்படின்னா சிவனை வாழ்த்தி கடவுள் வாழ்த்து பாடல் ஏற்றிருக்காங்க. வரிப்பாடலில் வந்து அதுவும் அதே தான். தொகுப்பித்தவர் 2 பேருமே யாருன்னு தெரியல. சிவனை வாழ்த்தி கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க. யார் பாடியிருக்காங்க அப்படின்னா நல்லந்தோனார் பாடியிருக்காரு. அடுத்து கலித்தொகை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்தோனார். தொகுப்பித்தவர் யாருன்னு தெரியல. சிவனை கடவுள் வாழ்த்துல சிவனை நினச்சி கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்க. யார் பாடியிருக்காங்க அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார். அவர் தான் கடவுள் வாழ்த்து பாடியிருக்காரு. அகநானூறு தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை உப்பூருக்குடி கிளார் மகனார் உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவெழுதி. கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன், பாரதம் பாடிய பெருந்தேவனார். புறநானூறு தொகுப்பித்தவர் 2 பேரும் யாருன்னு தெரியல. கடவுள் வாழ்த்துல எந்த கடவுள் வாழ்த்து பாடியிருக்காங்கன்னா சிவன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள், அகநூல்கள், புறநூல்கள்னு 3 வகையாக இருக்குது. ஆற்றுப்படை நூல்கள்னால் ஆற்றுப்படை அப்படின்னு முடிகிற நூல்கள்னால் ஆற்றுப்படை நூல்கள். அகநூல்கள்னால் உங்களுக்கு தெரியும் இல்லறம், புறம்னா போர் வீரம், இதை பற்றி பாடுறது. இப்போ திருமுருகாற்றுப்படை எழுதும் பாடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நக்கீரர். யாரை வச்சு பாடியிருக்காங்க அப்படின்னா முருகரை பாட்டுடைய தலைவராக வச்சு பாடியிருக்காங்க. இப்போ பெருநார் ஆற்றுப்படையை இப்போ 10 பாட்டு நூல்களில் ஆற்றுப்படை நூல்கள், அகநூல்கள், புறநூல்கள்னு இருக்குது. இப்போ முதல் நூல்னா திருமுருகாற்றுப்படையை பாடிய புலவர் யாருன்னா நக்கீரர். யார் பாட்டோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகர். இதோட அடியளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 317 அடியளவு. அடுத்தது புறநார் ஆற்றுப்படை எழுதினவர் என்ன பாடியவர் வந்து முடத்தாம கன்னியார். யார் பாட்டுடைய தலைவர்னு பார்த்தீங்கன்னா கரிகாலன், 248 அடிகள். அடுத்து வந்து சிறுபான் ஆற்றுப்படை பாடிய புலவர் நத்தத்தினார். பாட்டுடைய தலைவன் நல்லியகோடன், அடியளவு 269. பெருமான் ஆற்றுப்படை பாடிய புலவர் உருத்திரங்கண்ணனார். பாட்டுடைய தலைவன் இளந்தரையன், அடியளவு 500. அடுத்தது வந்து மலைப்படுகடாம் பாடிய புலவர் பெருங்கௌசிகனார். பாட்டுடைய தலைவன் நன்னன் செய் நன்னன், அடியளவு 583. அடுத்து குறிஞ்சிப்பாட்டு பாடிய புலவர் கபிலர். பாட்டுடைய தலைவன் ஆரிய அரசன் பிரகத்தன், அடியளவு 261. முல்லைப்பாட்டு நப்பூதனார் பாடிய புலவர் நப்பூதனார். பாட்டுடைய தலைவன் நெடுஞ்செழியன், அடியளவு 103. பட்டினப்பாலை பாடிய புலவர் உருத்திரங்கண்ணனார். பாட்டுடைய தலைவன் கரிகாலன், அடியளவு 301. நெடுநல்வாடை பாடிய புலவர் நக்கீரர். பாட்டுடைய தலைவன் பாண்டியன் நெடுஞ்செழியன், அடியளவு 188. மதுரை காஞ்சி பாடிய புலவர் மாங்குடி மெருதினார். பாண்டியன் நெடுஞ்செழியன், அடியளவு 782. இதில் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. அது முல்லைப்பாட்டு. அதிக அளவு கொண்ட 10 பாட்டு நூல்கள் எதுன்னு கேட்டால் மதுரை காஞ்சி. இப்போ பாண்டியன் நெடுஞ்செழியன் இருக்குது. இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் யாருன்னா சிலப்பதிகாரத்தில் வர்றாருல பாண்டியன் நெடுஞ்செழியன். அதே பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் இந்த நூல்களோட பாட்டுடைய தலைவனாக பாடியிருக்காங்க. இப்போ 8 தொகை 10 பாட்டு இந்த 2 நூல்களில் உள்ள பொதுவான தகவலை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ புறநானூறு அதோட சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறப்பாட்டு, புறம், தமிழர் வாழ்வியல் கருவூலம், நந்தா விளக்கம். இதை இயற்றியவர்கள் யாருன்னா முரஞ்சியூர் முடிநாகனார், கோவூர் கிழார், நக்கீரர், கண்ணகனார், கலைதீன் யானையார், ஔவையார், மூசிகீரனார், பரணர், நரிவெறிவு தலையார் உட்பட 165 புலவர்கள் இது பாடியிருக்காங்க. அடுத்தது
அகநானூறு பற்றி பார்த்தோம்னா அகநானூறு சிறப்பு பெயர்கள் நெடுந்தொகை, அகம், அகம்பாட்டு, அகப்பாட்டு, பெருந்தொகை நானூறு. அதாவது சிறப்பு பெயர்கள் அப்படின்னா வேறு பெயர்கள். இதை இயற்றியவர்கள் யார் அப்படின்னா ஔவையார், மதுரை மல்லனார், நரைமுடி நெட்டையார் உட்பட 145 புலவர்கள். அமைப்பு பார்த்திங்கன்னா கல்ற்றி யானை நீரை 3 பிரிவாக இருக்குது. கல்ற்றி யானை நீரை 120, மணிமேடை பவளம் 180, நித்திலக்கோவை 100. திணையமைப்பு பார்த்திங்கன்னா 1லேருந்து 3 அடிவரை இருக்கிற பாடல்கள்லாம் வந்து பாலை திணையை குறித்தும், 2லேருந்து 12 அடி வரையும் அடிவரை குறித்து இருக்கிற பாடல்கள்லாம் குறிஞ்சி திணைக்கும், 4லேருந்து 14 வரையும் உள்ள அடிவரை உள்ள பாடல்கள் வந்து முல்லை திணைக்கும், 6லேருந்து 16 வரையும் உள்ள அடிவரை உள்ள பாடல்கள் வந்து மருத திணைக்கும், 10லேருந்து 20 வரையும் உள்ள அடிவரை உள்ள பாடல்கள் நெய்தல் திணைக்கும் பாடப்பட்டிருக்குது. பரிபாடல். இப்போ பரிபாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்களின் வகைகள். பாக்களின் வகைகள் என்ன? வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா. சிறப்பு பெயர்கள் என்னென்னா பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், இசைப்பாட்டு, பொருட்கலவை, தமிழின் முதல் இசை பாடல் நூல். இயற்றியவர்கள் யாருன்னா நல்லந்துவனார், இளம் பெருவழுதி, இளவெயினார் உட்பட 13 புலவர்கள். எண்ணிக்கை பார்த்திங்கன்னா திருமால் 8, செவ்வேல் 31, காடுகால் 1, வையை 26, மதுரை 4. அதாவது நமக்கு கிடைத்திருக்க பாடல்கள் அதுதான். திருமால் அப்படிங்கிறது விஷ்ணு நமக்கு தெரியும். செவ்வேல் அப்படின்னா முருகரோட பழமையான பேர் தான் செவ்வேல். காடுகால்ங்கிறது கொற்றவை, காளி, இந்தமாரி இதெல்லாம் வந்து பழமையான பெயர்கள். வையை அப்படின்னா வைகையாரை பற்றியது. மதுரைங்கிறது பாண்டிய நாட்டை பற்றினது. குறுந்தொகையை இயற்றியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர், தேவகுலத்தார், இறையனார், பெருங்கடுங்கோ, செம்புலப்பெயர், நீரார், அம்மூவனார் உட்பட 205 புலவர்கள். கபிலருடைய புகழுரைகள் என்னன்னா வாய்மொழி கபிலர், நல்லிசை கபிலர், வெறுத்த கேள்வி புகழ் விளங்கு கபிலர், புலனல் கற்ற அந்த நாளன், பொய்யா நாவிற் கபிலன். இதுதான் கபிலரை குறிக்கக்கூடிய சிறப்பு சொற்றொடர்கள். ஐங்குறுநூறு பார்த்திங்கன்னா அதாவது எப்படின்னா 5 திணைகளையும் ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் வீதம், 5 திணைக்கும் 500 பாடல்கள் அப்படி பாடி தொகுத்துருக்காங்க. ஒவ்வொரு திணைக்கும் 100 பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்போ குறிஞ்சி திணையை பாடினவர் யாருன்னா கபிலர். முல்லை திணை பேயனார், மருதம் ஓரம்போகியார், நெய்தல் அம்மூவனார், பாலை ஓதலாந்திணை. இதெல்லாம் வந்து அந்த திணை பாடல்களை பாடிய பாடலாசிரியர், அதாவது புலவர்கள். கலித்தொகையும் அப்படி தான். கலித்தொகையில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி கபிலர் 29 பாடல்கள், முல்லை சோழ நல்லுத்திரன் 17 பாடல்கள், மருதம் இளநாகனார் 35 பாடல்கள், நெய்தல் நல்லந்துவனார் 33 பாடல்கள், பாலை பெருங்கடுங்கோ 35 பாடல்கள் பாடியிருக்காங்க. அடுத்தது பதிற்றுப்பத்தில் பார்த்திங்கன்னா அதாவது 10 பாடல்கள் யார் பாடியிருக்காங்க அப்படின்னா முதல் 10ம் கடைசி 10ம் நமக்கு கிடைக்கல. அதனால் 2லேருந்து 9 வரையும் தான் நமக்கு இருக்கும். 2ஆம் 10 பாடினவங்க வந்து கமட்டூர் கண்ணனார். எந்த மண்ணை புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னா இமயவர்மன் நெடுஞ்சேரலாதன். அதுமாரி பாலை கௌதமனார் எந்த மன்னரை புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னா பல்யானை செல்கெழு குட்டுவன். அது 4ஆம் 10. காப்பியாற்று காப்பினார் யாரை புகழ்ந்து பாடியிருக்காங்கன்னா கலங்காய் கன்னி நார்முடி சேரல். அடுத்து 5ஆம் 10 பரணர் பாடியிருக்காரு. யாரை பாடியிருக்காரு அப்படின்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன், அவரை புகழ்ந்து தான் பாடியிருக்காங்க. அடுத்தது காக்கை பாடினியார். இவங்க யாரை புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதன். 7 கபிலர். இவர் யாரை புகழ்ந்து பாடியிருக்காங்கன்னா செல்வ கடுங்கோ வாலியாதன். 8 அரசியல் கிழார். இவர் யாரை புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படின்னா தகடூர் எறிந்த பெருஞ்சேரலாதன். அடுத்து 9 பெருங்குன்றூர் கிழார், இளஞ்சேரல் இரும்புரை. இவங்களை புகழ்ந்து பாடியிருக்காங்க. இப்போ இது எப்படின்னா 2ஆம் 10 அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களை பற்றியும் 10 பாடல்கள் தொகுக்கப்பட்ட நூல் தான் பதிற்றுப்பத்து. இதில் முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்கல. இதெல்லாம் யார் நமக்கு பதிப்பிச்சு கொடுத்தாங்கன்னா உ.வே.சா அவர் தான் நமக்கு இந்த நூல்கள்லாம் பதிப்பிச்சு கொடுத்துருக்காங்க. நற்றினை இயற்றியவர்கள் யாருன்னா அறிவுடை நம்பி, கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி, ஔவையார், காமக்கண்ணி, பசலையார்,
வெள்ளி வீதியார், மிளைக்கிழான் நல்வேட்டனார் உட்பட 275 புலவர்கள் இந்த நூலில் பாடல் பாடியிருக்காங்க. அதே நற்றிணை எப்படின்னா நல் திணை. சிறப்பு குறிப்புகள் என்னன்னா, அதாவது 10 பாட்டு நூல்களோட சிறப்பு பெயர்கள் அதில் யாராவது குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படை வேறு பெயர் என்னன்னா புலவர் ஆற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையோட சிறப்பு என்னன்னா, முருகனோட 6 படை வீடுகளை பற்றியும் குறிப்பிட நூல் தான் திருமுருகாற்றுப்படை. அதில் குறிப்பிடுறாங்க. வேறு என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, முருகனோட வழிபாடு எப்படிங்கிறது அந்த நூலில் குறிப்பிடுறாங்க. அடுத்து சிறுபான் ஆற்றுப்படை. சிறுபான் ஆற்றுப்படை அப்படிங்கிறது பேகன், காரி, காரி, ஆய், அதியமான், நல்லி, ஓர் இவர்களை பற்றி குறிப்பிடப்படக்கூடிய நூல். அடுத்து முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டோட வேறு பேர் என்னன்னா நெஞ்சாற்றுப்படை. முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது முல்லை திணையை மையமாக வச்சு பாடக்கூடிய பாடல். மதுரை காஞ்சி. கூடற்றமிழ். குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டின் வேறு பெயர் பெருங்குறிஞ்சி. பட்டினப்பாலை. அதோட வேறு பெயர் என்னன்னா வஞ்சி நெடும்பாட்டு. மலைப்படுகடாம். கூத்தராற்றுப்படை. இதுதான் இதனுடைய வேறு பெயர்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.